மகுடம் சூடி என் முழு பாவ சுமையையும் ஏந்தி மூச்சடங்க போராடும் வேளையிலும் முத்தாய்ப்பாய் ஒலித்த வார்த்தை முடிந்தது. வேதனையின் உச்சத்திலா சொன்னீர்? இல்லை, வெற்றியின் கழிப்பில் சொன்னீர். சாத்தானின் அதிகாரம் சரிந்து முடிந்தது. சாவே இல்லாத வாழ்வு நமக்கு தொடங்கியது. பாவக்கடன் பத்திரங்கள் எல்லாம் கிழிந்து முடிந்தது. கடவுளின் பிள்ளையாய் நாம் வாழ வழி பிறந்தது. பழைய உடன்படிக்கை அங்கே நிறைவேறி முடிந்தது. புதிய கிருபையின் ஆட்சி பூமிக்கு தெரிந்தது. இயேசுவே, நீர் முடிந்தது என்று சொன்ன அந்த நொடியில் என் கண்ணீர் துளிகள் துடைக்கப்பட்டு முடிந்தது. என் ஏக்கங்கள் எல்லாம் ஏக்கமாய் இருக்காது. அவை உன் ரத்தத்தால் கழுவப்பட்டு உயிர் பெற்று எழுந்தது. பலிகளில் தேவையில்லை, அந்த பரிசுத்த ஆட்டுக்குட்டியே பலியாகி விட்டது. கல்வாரி மலையில் அன்பு ஜெயித்து முடிந்தது. கல்லறை திறக்க ஒரு புதிய பாதை தெரிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. இந்த தியானத்தை நாம் தொடரும் போது இறைவனின் பிரசன்னத்தை அடைக்க கண்களை மூடி இறைவனிடம் வேண்டுதல் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, கல்வாரி சிலுவையின் நிழலில் நாங்கள் தாழ்மையுடன் நிற்கும் தகப்பனே, முடிந்தது என்றும் திருமகன் முழங்கிய அந்த மகாபெரிய வெற்றி விளக்கத்தை தியானிக்க எங்களுக்கு திருவை தாரும் ஆண்டவரே. அந்த வார்த்தை வெறும் மரண ஓலம் அல்ல, அது எங்கள் பாவம் கடன் தீர்த்தலை குறிக்கும் விடுதலை பத்திரம் என்பதை எங்கள் ஆவிக்கு உணர்த்தும் தகப்பனே. இந்த தியானத்தின் வழியாக எங்கள் வாழ்வின் பாதையிலே நின்று போன காரியங்களை நீர் நிறைவேற்றுகிறவர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள செய்யும் சுவாமி. தூய ஆவியானவர் தாமே இந்த இதயங்களை திறந்து சிலுவையின் ஆழமான ரகசியங்களை எங்களுக்கு போதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்திலே வேண்டுகிறோம் தகப்பனே. ஆமென். 6வது வார்த்தை முடிந்தது அப்படிங்கிறது அந்த மூல பாஷையில நம்ம தமிழெல்லாம் பேசல, இயேசு கிறிஸ்து கிரேக்க பாஷை, கிரேய பாஷை அதெல்லாம் பேசினா இல்லையா? அது அந்த முடிந்தது அப்படின்ற வேர்டுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு. டெட்டலஸ்டாய் அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது முழுமையா நிறைவடைஞ்சிச்சு, வந்த காரியம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மீனிங். ஏதாவது நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா, நம்ம யாரையாவது ஏதாவது ஒர்க் கொடுக்குறப்ப அவங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதை முடிச்சுட்டேன், ஒரு வீடு கட்டுறோம், அதை முடிச்சுட்டோம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிறைவடைந்த அந்த ஒரு வேர்டு தான் சுவாமி நமக்கு சிலுவையில சொல்றாரு. அது என்னன்னா, டெட்டலஸ்டாய், முழுமையாக நிறைவடைஞ்சிச்சு, நான் வந்த வேலை முழுமையா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சொல்றாரு. அது ஒரு 3 விதமா நம்ம அதை எடுத்துக்கலாம். வணிகர்கள் சங்கீதம் 22:31 எடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22:31 அவர்கள் வந்து இதை செய்து முடித்தார்கள் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நமக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தாவீதின் சங்கீதத்துல அவரு என்னதான் சொல்றாரு? தீர்க்க தரிசனமா அவர் செஞ்சு முடிப்பாரு அப்படின்ற அந்த இதை தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏசாயா 53:10, ஏசாயா 53:10 பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவரை நொறுக்க சித்தமாகி அவருக்கு பாடுகளை உண்டாக்கினார், அவருடைய ஆத்துமா
இது வந்து நமக்கு நிறைவேறிச்சு. தீர்க்க தரிசன வசனம் வந்து அங்க செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொன்ன காரியம் இங்க நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12-14 வாசிச்சு பார்த்தோம்னா, இவரோ பாவங்களுக்காக ஒரு பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்து பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இது வந்து பலி. அப்ப வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தினாங்க, ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தினாங்க, புறாக்களை பலி செலுத்தினாங்க. ஆனா அந்த பலியா வந்து இப்ப புதிய ஏற்பாட்டுல இறுதி பலி. இனிமே வந்து எந்த பலியுமே கிடையாது, எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த பலியெல்லாம் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமய ரீதியாக இந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் வந்து நிறைவேற்றுகிறார். பலியை முடித்தார், பாவ கடன்களை முடித்தார். மனித ரீதியாக சமய ரீதியாக பலிகளை நிறைவேற்றினார். பலி இனிமே கிடையாது, இறுதி பலி முடிஞ்சிருச்சு, என்னோட முடிஞ்சிச்சு இந்த பலி, உங்களோட எல்லாத்தையுமே நான் வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பணி ரீதியாக என்ன முடிச்சாரு? செய்து முடித்தார். எல்லாம் ஒர்க்கும் சாமி கிட்ட சொல்றாரு, பிதா கிட்ட, தன்னை அனுப்புற பிதா கிட்ட சொல்றாரு, நான் இங்க வந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட ஒர்க்கு இந்த உலகத்துல எதுவும் இல்லை, இனிமே எதுவுமே இல்லை, சந்தோஷமா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணி ரீதியாக அவரோட கம்ப்ளீஷன் இருக்குது. அப்போ 3 வகையாக வணிக ரீதியாக பாவ கடன்களை முடித்தார், சமய ரீதியாக பலிகளை இறுதி பலியாக அவர் நிறைவேற்றினார், மூன்றாவதாக பணி ரீதியாக அவர் செய்ய வேண்டிய காரியங்களை, பிதாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார். 3 காரியங்களை வெற்றிகரமாக அவர் சிலுவையில் நிறைவேற்றினார். அப்படிங்கிற அந்த இதுதான் முடிந்தது என்ற வார்த்தை. அது தோல்வியின் குரல் அல்ல, அது வெற்றியின் குரல். அதனால நம்ம வந்து கலக்கப்பட தேவையில்லை, கலக்க தேவையில்லை. நம்ம வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறார். அதனால நம்ம என்ன உறுதியை எடுக்கலாம்? பழைய பாவ வாழ்க்கையை நம்ம முடிக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உறுதி இந்த நாளிலே பழைய பாவ வாழ்க்கையை நம்ம முடிக்க வேண்டும், மன்னிக்காத இதயத்தை முடிக்க வேண்டும், பயம் மற்றும் நம்பிக்கையின்மையை முடிக்க வேண்டும். கடவுள் சிலுவையில் முடிந்த 6வது வார்த்தை முடிந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை முடிக்க நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பை தேர்ந்தெடுப்போம், விசுவாசத்திலே நடப்போம், கிறிஸ்துவின் புதிய வாழ்வை ஆரம்பிப்போம். நமது இந்த கருத்துக்களை நினைவில் கொண்டவர்களாக நம்ம வீட்டுக்கு செல்லப்படி அழைக்கிறேன். அன்பை தேர்ந்தெடுத்து விசுவாசத்திலே நடந்து கிறிஸ்துவின் புதிய வாழ்வை ஆரம்பிக்க அழைக்கிறேன். முடிவு ஜெபமாக எல்லோரும் கண்களை மூடி இறைவனுக்குள்ளாக நாம் இந்த இறைவனின் கிருஷ்ணத்தை, இந்த வார்த்தையை தியானித்த இந்த நேரத்துக்காக நம்ம நன்றிகளை ஏறெடுப்போம். எங்கள் மீட்பராகிய கர்த்தாவே, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி உம் ஆவியை ஒப்புக் கொடுத்த உம் தியாகத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீ சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தபடியால் நாங்கள் இனி பயத்தோடும் அடிமைத்தனத்தோடும் வாழ வேண்டியதில்லை என்பதை இன்று நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் பலவீனங்கள் முடிந்தது, எங்கள் சாவுகள் முடிந்தது, பிசாசின் அதிகாரம் எங்களை விட்டு முடிந்தது என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே.